தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள புளியங்குளம் பகுதியில் தொடர் கனமழையால் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விவசாய நிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து அப்பகுதி விவசாயிகளிடம் எமது செய்தியாளர் மணிகண்டன் நிகழ்த்திய நேர்காணலை பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே உள்ள புளியங்குளம், கிராக்குளம் மற்றும் ராமானுஜம்புதூர், ஸ்ரீவைகுண்டம், தோலப்பன்மண்ணை, கருங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாய நிலங்களில் தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்டுள்ள வெள்ளம் காரணமாக விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளது. தற்போது நாம் நின்று கொண்டிருக்கும் இந்த இடம்தான் புளியங்குளம் என்கிற ஒரு கிராமம். புளியங்குளம், கருங்குளம், இந்த ஆட்சி உண்டு. ஸ்ரீவைகுண்டம், பொண்ணுங்குச்சி, கால்வாய் இந்த சைடு பூராமே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால அரசு நல்ல மாதிரி ஒரு வெள்ள நீர் கொடுக்கவும் தாங்கள் கேட்டுக்கொள்கிறேன். இதில் எத்தனை ஏக்கர் நிலம் பாதிக்கப்பட்டிருக்கு? இதனால எவ்வளோ நஷ்டம், எவ்வளோ பொருள் இழப்பு? அந்த ஆடு மாடு ஏகப்பட்டது பாதிச்சிருக்கு. ஆடு மாடு உயிர்கள் நிறைய இறந்துருக்காங்க. இத்தனை ஏக்கர் கருங்குளம், புளியங்குளம் உள்ள ஏக்கர் வடிகால் கடஞ்சாணி நிலமாகும். 32 மரக்காடு விதப்பாடு, 3 ஏக்கர் விதப்பாடும் நடுவை நட்டுள்ளேன். சமயம் இந்த பேரழிவால் மண் மூடிவிட்டது. எனக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டது. எனக்கு குழந்தைகள், 7 பெண் குழந்தைகள். என மன உளைச்சலில் பாதிக்கப்பட்டுள்ளேன். தற்போது நாம் இந்த விவசாயிகள் கூறியதை கேட்டிருப்போம். இந்த பகுதியில் ஒவ்வொரு வருடமும் மழைக்காலம் வந்துவிட்டால் இந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் மிகுந்த அச்சத்துடன் உள்ளனர். மேலும் இந்த பகுதியில் உள்ள நீர்வழி பாதைகளை ஆக்கிரமித்துள்ள இடங்களை அவர்கள் சரியான முறையில் மேம்படுத்தினால் இந்த மாதிரியான வெள்ளம், பெரு வெள்ளம், விவசாய நிலங்களில் தண்ணீர் புகுவது ஆகியவை இல்லாமல் இருக்கும். இந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு சேதாரம் ஏற்பட்டுள்ள இடங்களுக்கு அவர்களுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. சத்தியம் தொலைக்காட்சிக்காக நான் சிதம்பரம் மணிகண்டன்.